வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஸ்ரீ காமாக்கியோட ஆலயத்துல தான் இருக்கும். இந்த ஆலயத்துல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கருவறைக்கு செல்லும் யோனி குகை வழிபாதை. காமாக்கியோட கருவறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்திருக்க கூடியது கருவறைக்கு செல்லும் யோனி குகை வழிபாதை. இந்த கருவறையை பார்க்கணும் அப்படின்னா இந்த வழியில தான் நம்ம போய் காமாக்கிய தேவியை போய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இருட்டாதான் இருக்கும். 12 நிலைகளை கடந்து போற பாவனையா இங்க பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடியது கருவறைக்கு போற யோனி குகை வழிபாதையை தான் நம்ம போயிட்டு இருக்கோம். காமாக்கிய தேவியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியா தான் நம்ம போய் பார்க்க முடியும். தரிசனம் பண்றவங்க எல்லாருமே இந்த வழியில தான் போய் தரிசனம் பண்ணுவாங்க காமாக்கிய தேவியை. ஒரு கருவறையில தான் அம்மன் இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்திருக்கக்கூடியது காமாக்கிய தேவி. 51 சக்தி பீடத்துல முதன்மை இடத்துல ஸ்ரீ காமாக்கிய தேவி இருக்காங்க. பெண்களுக்குனே உண்டான ஒரு கடவுள் யாரு அப்படின்னா காமாக்கிய தேவி தான். காமாக்கிய தேவிக்கு வந்து தனியா ஒரு தலை இருக்கு பாத்தீங்களா? அந்த தலைக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஞான சிரசு, யோனி சிரசுன்னு சொல்லுவாங்க, இல்ல பிரம்ம சிரசுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகா சக்தி வாய்ந்த கடவுள் தான் ஸ்ரீ காமாக்கிய தேவி. அப்படியே சைட்ல வந்தீங்கன்னா ஐஸ்வர்ய காளி இருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 பல்லி இருக்கும், பெண் பல்லி, ஆண் பல்லி. இவங்களுக்கு வந்து ஒரு தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பல்லி தோஷங்கள்லாம் விலகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து காமாக்கிய தேவி. இங்க வந்து கோவிலுக்கு வரவங்களுக்குலாம் இந்த சோழியை தான் பிரசாதமா தராங்க. இந்த சோழி தான் கோவிலுக்கு வரவங்களுக்கு பிரசாதமா தராங்க. இது வந்து சிவபெருமான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 நாகம் இருக்கும், பெண் நாகம், ஆண் நாகம். நாகதோஷங்கள்லாம் விலகிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்க வந்து குருதி திலகம், அம்மனோட குங்குமம்னு சொல்லலாம். குருதி திலகம் அதாவது சாந்து மாதிரி இருக்கும். அந்த கேப்குள்ள விரல் விட்டீங்கன்னா ஒரு துளி. இதுதான் நம்மளோட பெண்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை கேட்டாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கடவுள்னா அது ஸ்ரீ காமாக்கிய தேவி தான். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. எப்பேற்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள்னா அது ஸ்ரீ காமாக்கிய தேவி தான். பெண்களுக்குனே உண்டான கடவுள் சொல்லலாம். இந்த ஒரு காமாக்கிய கோவிலை வேற எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம கோவில்ல சென்னையில நம்மளுடைய சிவனான குரு அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் வந்து இங்க அமைச்சு வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா சென்னையில இருக்கக்கூடிய வண்டலூர்ஸுக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தான் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. நீங்களும் ஸ்ரீ காமாக்கியோட ஆலயத்துக்கு வாங்க. காமாக்கிய தேவிக்கு தரிசனம் பண்ணி நீங்களும் நினைத்த காரியங்களா நடக்கும் என்ற நம்பிக்கையில் வாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ.